இந்த பிரதமரை பார்ப்பதற்கு, உள்துறை அமைச்சரை பார்ப்பதற்கான அனுமதியே இதிலேயே உள்ள அரசியல் இருக்கு. காரணம் என்னன்னா, இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்தபோது மு.க.ஸ்டாலின் அவர்களோ அல்லது எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களோ பார்ப்பதற்கு கூட நிதியை பெறுவதற்காக செல்லும் போது அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் முதன்முறையாக செல்லக்கூடிய விஜய்க்கு உடனே கிடைச்சிருக்கு. அவ போய் காக்கவே இல்லை. இதுலயே உள்ள அரசியல் இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் வெளிப்ப இருக்கு. தமிழ்நாட்டின் உரிமைகளை பத்தி பேசுவாரான்ற பல கேள்விகளும் வைக்கப்படுது. நீங்க என்ன நினைச்சீங்க, மோடியோட நம்ம பாரத பிரதமர் மோடியோட இவர் மிங்கிலே ஆக மாட்டாரு விஜய். நான் அது நீங்க உள்ளுக்குள்ள அவங்க சொல்லிட்டோம், பி டீம் சொல்லிட்டோம், ஏ டீம் சொல்லிட்டோம், சி டீம் சொல்லிட்டோம், இதெல்லாம் கண்டிப்பா அதுல மிங்கில் ஆக மாட்டார். காங்கிரஸ் அவர் இழக்கவும் மாட்டார். தமிழ்நாட்டை மக்களை இழந்தாலும் இழப்பார தவிர ஒருபோதும் காங்கிரஸ் இழக்க அவர் தயாராக இல்லை. அதுக்கு பின்புலமா இருப்பது சில மத போதகர்களாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான நெருக்கடி கூட இருக்கலாம். இன்னைக்கு சமீபத்தில் தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுதுன்னு இப்போ இந்த 4 நாட்கள்ல பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு மதத்திற்காகவோ ஏதோ ஒரு சாதிக்காகவோ செயல்படக்கூடிய இயக்கமா மாறிடுச்சோ அப்படின்னு இந்த 15-20 நாள்லயே மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வருது. அது போல நீங்க சமத்துவமான தலைவனா தான் உங்களை எந்த சாதியும் பார்க்காம மதம் பார்க்காம உங்களை தூக்கி கொண்டு அப்படியே உச்சத்தை நிற்க வச்சிருக்கான்.